நம்ம வந்து இன்றைக்கி அழகாக பூ எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். இந்த பூ கட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. கற்றுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கட்டி எடுத்துடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பின்னல். எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த பூ கட்டுறதுக்காக நந்தியாவட்டை பூ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டினோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பூ எடுத்துகிட்டு நான் வந்து ஒரே ஒரு பூ மட்டும்தான் வச்சு கட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு அடுத்த பூ வச்சு பார்த்து நல்லா கவனிச்சு அடுத்த பூ வச்சுட்டு இந்த முதல் வச்சோம் இல்லையா, அந்த பூவோடு சேர்த்தி 2 காம்பையும் சேர்த்தி போடணும். அதே மாதிரி அடுத்த பூ. இப்போ இந்த முதல் போட்ட பூவை விட்டுட்டு 2வது வச்சோம் இல்லையா, அந்த பூவோடு சேர்த்தி திரும்பியும் ஒரு காம்பை விட்டுட்டு 2 காம்பில் போடணும். இதே மாதிரி தான் எல்லா பூவையும் நம்ம கட்டி எடுக்க போகிறோம். இந்த பின்னல் ரொம்ப அழகாக இருக்கும். கட்டுனா சாமிக்கு கொண்டு போய் இப்படி கட்டி கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாமே. இன்னொரு தடவை கூட சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒரு பூ அடுத்தடுத்த பூ வைக்கிறப்போ அதுக்கு பின்னாடி பூ வைக்கிற பூவில் போட்டு 2 காம்பில் போட்டு இழுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இதே மாதிரி தான் எல்லாமே கட்டி எடுக்கணும். இதே பாருங்கள், நம்ம எவ்வளோ அழகாக பூ கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுத்துடலாம். நீங்கள் வீட்டில் சாமி படத்துக்கு, நம்ம கோயிலுக்கு போனாலோ எல்லாத்துக்கும் நம்ம கட்டி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும் சாமிக்கு போடுறப்போ. கட்டுறதுக்காக நான் உள்ளன் நூல் தான் எடுத்திருக்கேன். உள்ளன் நூல் நமக்கு கலர் கலராக கிடைக்கும். அதில் நல்லா டார்க் கலராக இருக்கிறத பார்த்து எடுத்து கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளன் நூலில் கட்டினா மட்டும்தான் இந்த கட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் உள்ளன் நூல் வாங்கி கட்டுங்க.
அழகாக கட்டிட்டோம். சொல்லு. அவ்வளோதான், நம்ம கட்டி முடிச்சாச்சு. அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இப்படியே அழகாக சாமிக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பேக் சைடும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு எந்த சைடு வேணுமோ நம்ம அந்த சைடு போட்டுக்கலாம். இதோ 2 சைடுமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் சாமிக்கு இதே மாதிரி கட்டி போடுங்க.